மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளம்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேம்குள்ள மாட்டிக்கிட்டு அதுல இருக்கிற கொலகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா செத்துட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு வினோதமான கேம்ல மாட்டிக்கிட்டவங்க கடைசியில் அந்த கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிப்பாங்களா? இந்த கேம்ல இருந்து எத்தனை பேர் உயிரோட தப்பிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு ட்விஸ்டடான எண்டிங்கோட இந்த டிராமால நம்மளுக்கு காட்டுவாங்க. அதனால இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கட்ட நோட்டிக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், நம்ம இப்ப கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஒரு இருட்டான ரூம்ல ஒரு பொண்ணு அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிப்பாளா. எந்திரிச்சு பக்கத்துல பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே இறந்து போய் கிடப்பா. இத பார்த்து பயந்து போய் வெளியே போனா அங்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஏதோ ஒரு பேய் தண்ணிக்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கும். இத பார்த்து இப்ப டக்குன்ட்டு அரண்டு போனவ அடுத்த செகண்ட்லயே அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிப்பா. இது இவளுக்கு வந்த கனவு போல. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இப்போ இவளோட சேர்ந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் பிக்னிக்குக்காக வெளியே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவ நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ பேரு வான். அவளுக்கு பின்னாடியே பஸ்ல கடைசியா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படியே மாஃபியான்ட்டு ஒரு கேம ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அதே பஸ்ல இதெல்லாம் பார்த்து இரிட்டேட் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு 4 ரவுடி பசங்களை காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு பையனை சைட் அடிப்பா. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம இந்த ஹோல் கிளாஸுக்கே இவன் தான் பிரசிடென்ட். ஆனா இவனை நம்ம ஹீரோயின் மட்டும் சைட் அடிக்க மாட்டா. அதே கிளாஸ்ல இருக்கிற திமிரு பிடிச்ச வைஸ் பிரசிடென்ட் பொண்ணும் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காமிச்சிட்டு அப்படியே அந்த பஸ் டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்குமா. அடுத்து அப்படியே நைட் ஆயிரும். இவங்க எல்லாரும் அவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க வந்து இறங்கின உடனே நம்ம ஹீரோயினுக்கு இந்த இடத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். சோ இதை நினைச்சு அவ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து, ஏ நீ ஏன் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, வா உள்ள போலாம் அப்படின்ட்டு கூட்டு போவான். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா போறத பார்த்தோனையும் அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணுக்கு செம கடுப்பாகும். அடுத்து எல்லாரும் அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு இப்போ அந்த பில்டிங்குள்ள வந்துருவாங்களா. அங்க வந்தோனையும் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வைஃபைக்காக ஏதோ ஒரு QR கோட ஸ்கேன் பண்ணணுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த வான் பொண்ணு எல்லாருமே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் எனக்கு வைஃபை எல்லாம் பெருசா தேவைப்படாது அப்படின்ட்டு அதை ஸ்கேன் பண்ணவே மாட்டா. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். இன்னும் 2 நாள்ல நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே வரப்போகுது போல. அதனால ஹீரோவும் உனக்கு ஏதான்ட்டு ஒரு நல்ல பிரசண்டா நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்போ ஆப்போசிட்ல இவங்க கூட வந்த ஸ்டாஃப்ஸ் 2 பேரு, என்னது இது, இங்க இருந்து நம்ம ஸ்கூலுக்கு நம்மளால கான்டாக்ட் பண்ணவே முடியல, நம்ம சேஃபா ரீச் ஆயிட்டோம்னு அவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே நோட் பண்ணிக்குவா. அடுத்து அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு பையன் அப்படியே அவன் கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை நம்ம கேமரா பாய்னே சொல்லலாம். அப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்க ஹைட்டா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த வைஸ் பிரசிடென்ட் பொண்ணு சோமி நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாண்டு நல்லா ஃப்ளர்ட் பண்ணி பழகணும்ட்டு அவ ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா உட்காந்து ஏக்கமா பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ ஃப்ரெண்டு வான் கிண்டல் பண்ணுவா, நீ இப்படியே தள்ளி உட்காந்து அவனை சைட் அடிச்சுக்கிட்டே இரு, அப்புறம் அந்த சோமியே அவனை பிக்கப் பண்ணிட்டு போயிருவா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கும். அப்போன்னு பார்த்து இவங்களோட ஸ்டாஃப் அங்க ஒரு மாதிரி பதட்டமா வந்து, நம்ம மட்டும்தான் இங்க ரீச் ஆயிருக்கோம், இன்னும் மித்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே காணோம், அதனால நானும் உங்களோட மேடமும் போய் அவங்க என்ன ஆனாங்கன்னு பார்த்துட்டு வரோம், அது வரைக்கும் நீங்க எல்லாரும் அமைதியா இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்துதான் எல்லாருமே அவங்க போன் எடுத்து நோட் பண்ணி பார்ப்பாங்க. யாரோட போன்லயும் சிக்னலே இருக்காது. அப்போ திடீர்னு காதை கிழிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டு டக்குன்ட்டு அங்க இருந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆயிரும். அப்படி ஆஃப் ஆன உடனே அந்த ரூமுக்கு நடுவுல வெள்ளையா ஏதோ ஒரு உருவம் தெரியும். இதை பார்த்து நிறைய பேர் அப்படியே பயந்துகிட்டு இருக்கப்ப ஒரே ஒருத்த மட்டும் அந்த வெள்ளை உருவத்தை நோக்கி ஒரு பாலை தூக்கி எறிவானா. அப்புறம் தான் தெரியும் அது பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இவங்க ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் தான் இப்படி எல்லாரையும் பயமுறுத்தி இருப்பான். ஆனா அந்த பையன் இப்ப சும்மா இல்லாம இந்த பில்டிங்கை பத்தி ஒரு பேய் கதை ஒண்ணு சொல்லுவான். ஏற்கனவே இங்க வந்த சில ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா, அவளோட ஆவி இன்னும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லி எல்லாரையும் பயன்படுத்துவான். இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு 2 இன்னசென்ட்டான பசங்க ஒரு மாதிரி பதட்டமா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஆப்போசிட்ல அந்த ரவுடி பசங்க 3 பேரும் வந்து இந்த 2 பேர் வம்பளத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரவுடி பசங்க 3 பேர்ல அந்த கிரீன் ஜாக்கெட் போட்டிருக்கவன் தான் பெரிய ரவுடி போல. அவன் இப்ப அப்படியே அங்க இன்னசென்ட்டா பூமன் ஒரு பையன் இருப்பானா, அவன் கிட்ட போய், நான் உன்கிட்ட போன வாரம் காசு வாங்கினேனே அது உனக்கு இப்ப திருப்பி வேணுமா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரியே அந்த ரவுடி பையன் அந்த பூம் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும்
அந்த வான் பொண்ணும் அவங்களோட ரூமுக்கு வந்துருவாங்களா. அங்க வந்தனியும் அந்த வான் பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம ஒரு கிஃப்ட அவளோட பேக்ல வைப்பா. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த வான் பொண்ணு செம படிப்பாளி போல. சிஸ்டம் சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவ ஈஸியா சால்வ் பண்ணிருவா. அந்த அளவுக்கு டெக்னாலஜியை பத்தி நல்லா தெரிஞ்சவ. இங்க வந்தப்ப கூட ஏதோ புதுசா ஒரு ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணி அதைத்தான் ரன் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அவ போன்ல ஏதோ இன்ஸ்டால் ஆகிற மாதிரி பாப்பாளா. இத பார்த்தனையும் அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். நான் அந்த QR கோட ஸ்கேன் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி எனக்கு அந்த வைஃபை அக்சஸ் ஆகுது? அது மட்டும் இல்லாம புதுசா ஏதோ ஒரு ஆப் வேற இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ போனை ஒரு மாதிரி வியர்டா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கும் சரி அந்த வான் பொண்ணுக்கும் சரி புதுசா ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் அந்த ஆப்ல இருந்து வரும். மாஃபியாங்கிற கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதுல உங்களோட ஐடென்டிட்டி சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும். அடுத்தபடியே அந்த கேமோட ஒவ்வொரு ரூல்ஸும் டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த கேம்ல சிட்டிசன்ஸ் இருப்பீங்க, போலீஸ் இருப்பீங்க, டாக்டர் இருப்பீங்க, கடைசியா மாஃபியா. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கேமோட மாஃபியா யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேம் முடியும் அப்படின்னு இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாத்தையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும். இது இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்திருக்குன்னு பார்த்தா அதுதான் இல்ல. இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஆப் அதுவா இன்ஸ்டால் ஆகி இந்த நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ எல்லாரும் இந்த மெசேஜை பார்த்து ஒரு மாதிரி புரியாம இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பேய் இருக்குன்னு பயன்படுத்தினவன் அவன் போன்ல இருந்து இந்த கேம் எல்லாரும் விளையாடலாமா, செமையா இருக்கும், இப்ப நம்ம யாரு மாஃபியான்னு சொல்லி ஓட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு யூன் பேரை மாஃபியான்னு சொல்லி டைப் பண்ணுவான். இதனால அந்த யூன் பொண்ணும் அவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு இந்த பையன்தான் மாஃபியாவா இருப்பான் அப்படின்ட்டு அந்த பேயின்னு பயன்படுத்தின பையனுக்கு இப்ப எல்லாரும் ஓட் போட ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்படி எல்லாரும் ஓட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட் வரும். இந்த ஆப்ல நம்ம யாருமே பேர் கொடுத்து சைன் அப் பண்ணவே இல்ல, அப்புறம் எப்படி எல்லாரோட பேரும் கரெக்டா வருது அப்படிங்கிற மாதிரி அவளும் அந்த வானும் யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, இத பத்தி ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் சொல்லலான்ட்டு போனா அங்க எந்த ஸ்டாஃபும் இருக்க மாட்டாங்க. இந்த பில்டிங்ல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அங்க இருக்கிற லேண்ட்லைனை வச்சான்ட்டு யாருக்கான்னு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் அந்த காலும் போகாது. அப்போன்னு பார்த்து குரூப் சாட்ல நம்ம ஹீரோயினுக்கு அந்த வைஸ் பிரசிடென்ட் சோமி பொண்ணு ஒரு மெசேஜ் பண்ணுவா. நீ சீக்கிரம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வா, அர்ஜென்ட் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், அது ஒண்ணும் இல்ல, இந்த ஈவெண்ட்டுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ ஓன் டர்னா இருக்கும், அதனாலதான் அவ கூப்பிட்டுருப்பா, நீ போய் என்னன்னு பாரு அப்படின்ட்டு. அவங்க 3 பேரும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட போலான்ட்டு பாப்பாங்களா. அப்போ ஆப்போசிட்ல ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் மூக்குல அடிபட்டு அவன் வந்துகிட்டு இருப்பான். இத பார்த்து நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த வானை மட்டும் இப்ப ஸ்விம்மிங் பூல் கிட்ட அனுப்பிச்சிட்டு இந்த பையன் கிட்ட தனியா பேச போயிருவான். அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும், இந்த பையன் மூக்குல எப்படி அடிபட்டு இருக்கும்னா அந்த ரவுடி தான் பேஸ்கெட் பாலை வச்சு அந்த பூம் மேலையும் இந்த பையன் மேலையுமே போட்டு போட்டு விளையாண்டுருப்பாங்க. இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோ தானே கிளாஸ் பிரசிடென்ட், அதனால ஏன்டா இப்படி பண்றீங்கன்ட்டு சண்டை போடுறதுக்காக போவான். ஆனா அப்பையும் அந்த ரவுடியும் அவனோட அல்ல கைங்களும் நம்ம ஹீரோவை ஒரு கிளாஸ் பிரசிடென்ட்னு கூட மதிக்காம அவனையும் வம்பளுக்கு ட்ரை பண்ணுவாங்களா. அப்போ பின்னாடில இருந்து யாரோ இந்த ரவுடி கேங் மேல பால தூக்கி எறிவாங்க. யாருன்னு பார்த்தா இப்ப புதுசா ஒரு சீனியர் வேற இங்க இருப்பாரு. அந்த சீனியரை பார்த்தனையும் அந்த ரவுடி கேங் லைட்டா பயந்து பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்து போலான்ட்டு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் காட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த வானும் போகிறப்ப நடுவில் ஒரு பொண்ணு வந்துட்டு நீ மட்டும் போ அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை மட்டும் உள்ள அனுப்புவா. அந்த ஸ்விம்மிங் ஏரியாக்குள்ள போனா அது மொத்தமா இருட்டா இருக்கும். அப்போ திடீர்னு அந்த வைஸ் பிரசிடென்ட் சோமி பொண்ணு ஒரு கேக்கோட முன்னாடி வந்து நின்னு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பா. நம்ம ஹீரோயினே லைட்டா ஷாக் ஆயிருவா, இதை என்ன நம்ம பர்த்டேவெல்லாம் செலிப்ரேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அடுத்த செகண்ட்லயே அந்த சோமி பொண்ணு அவ வில்லத்தனத்தை காட்டுற மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்னா செம ஃபன்னா இருக்கணும்ல, அதனால இப்ப பர்த்டே பேபி தண்ணிக்குள்ள போறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவா. ஆனா இப்ப உள்ள போன நம்ம ஹீரோயின் தண்ணில இருந்து வெளியே வரலான்னு பாக்குறப்ப ஏதோ ஒண்ணு திடீர்னு அவ காலை பிடிச்சு தண்ணிக்குள்ளே திரும்பி இழுக்க ஆரம்பிச்சிரும். நல்ல வேலை இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து அவன் இப்ப ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவான். அடுத்து நம்ம ஹீரோயின் கண் முழிச்ச உடனே அவ ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட தான் கேட்பா, நீ எப்படி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வந்த, ஏன்னா ஏற்கனவே உனக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறனால தானே நீ ஸ்விம்மிங்கே விட்ட அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அப்பதான் நம்மளுக்கு சில சீன்ஸ் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு யாரோ
யாரோ ஒருத்தவங்க ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்திருப்பாங்க போல. அதனால அவனுக்கு ஏதோ ஒரு ட்ராமா வந்து அவன் ஸ்விம்மிங்கே குவிட் பண்ணிருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த பழைய விஷயங்கள் எதை பத்தி யோசிக்காம டக்குன்ட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு காப்பாத்திருக்கான். இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமான சோமிய பிடிச்சு நம்ம ஹீரோ திட்டுவான். இது என்ன ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், இப்படி இல்லாம செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவ உடனே அப்படியே நல்லவ மாதிரி, இல்ல நாங்க சும்மா அவ பர்த்டேக்காக தான் பண்ணோம், அது இவ்வளவு பெருசா போகும்னு நாங்க நினைக்கல, சாரி அப்படிங்கிற மாதிரி பேருக்குன்ட்டு சாரி கேப்பா. ஆனா இவ வீம்புக்குனே தான் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம ஹீரோயின் அதை அப்படி பெருசாலாம் எடுத்துக்க மாட்டா. அப்போ அப்படியே மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, கிளாஸ் பிரசிடென்ட் இங்க என்னதான் நடக்குது, எந்த ஒரு ஸ்டாஃபையும் காணோம், இந்த மொத்த பில்டிங்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்கும். இன்னும் ஓட்டிங் முடியறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்கு, எல்லாரும் யார் மாஃபியான்னு சொல்லி ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். சரி இது ஒரு கேம் தானே அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்ப அந்த பேயின்னு பயன்படுத்தின பையனை தான் மாஃபியான்ட்டு ஓட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஓட் பண்ணி முடிச்சோன்னும் கரெக்டா மணி 12 ஆயிருமா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னுட்டு அந்த பேயின்னு சொல்லி பயன்படுத்திருப்பான்ல அந்த பையனோட காதுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதனால அவனுக்கு அப்படி காதே செமையா வலிக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்த மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனோட கண்ணு அப்படியே வெள்ளையா மாறி அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்ல அவன் தலைய செவத்துல அவனாவே இடிச்சுக்குவான். இப்படி நடந்தனையும் அங்க இருக்கிற எல்லாரும் பயந்துருவாங்க. யாருக்கும் ஒண்ணுமே புரியாது, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கப்பயே அந்த பையன் வேகமா ஓடி போய் ஜன்னல் வழியா அப்படியே கீழே குதிச்சிருவான். அடுத்த செகண்ட்லயே அந்த ஸ்பீக்கர்ல இருந்து, நீங்க செலக்ட் பண்ண பையன் மாஃபியா கிடையாது, அவன் ஒரு சிட்டிசன், நீங்க தப்பா செலக்ட் பண்ணனால அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்டோட சேர்ந்து மிட் நைட் 12 ஆயிருச்சு, அதனால சிட்டிசன்ஸ் எல்லாருமே தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோனையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க இருந்த இடத்துலயே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இது ஏதோ ஒரு சாதா கேம்னு நினைச்சா இதனால ஒருத்தன் செத்தே போயிட்டான். அப்படி என்ன கேம் இது, எந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாட்டியிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரியணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பபாய்.